பொதுவாக மூளைக்காய்ச்சலுக்கு தான் 90% அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். முதுகில் ஊசி போட்டு அந்த அதில் உள்ள நீரை எடுத்து தண்டுவடத்தை சுற்றி ஒரு நீர் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ மூளை காய்ச்சல் வந்து இந்த நீர் ஓட்டம் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதில் நிறைய மாற்றங்கள் வந்துடும். அப்போ அந்த நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணால் அதனுடைய புரோட்டீன் அளவு, புரதத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா நிறையா இருக்கிறதுனால புரதத்தினுடைய அளவு கூடியிருக்கும். அப்புறம் அந்த பாக்டீரியாக்கள் வந்து அந்த அந்த ஃப்ளூயிடில் உள்ள குளுக்கோஸை எடுத்துக்கிறோம். அப்போ குளுக்கோஸ் லெவல் குறையும். அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் அந்த ஃப்ளூயிடில் இருக்க வேண்டிய அளவை விட குறைவாக இருக்கும். அப்புறம் லிம்போசைட்ஸ் அண்ட் பாலிமார்ஃப் நியூக்ளியோசைட்ஸ்னு அக்யூட் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியானால் வர்றதுன்னா அந்த பாலிமார்ஃபோ நியூக்ளியர் டபிள்யூபிசி கூடும். டபிள்யூபிசி வெள்ளை அணுக்களினுடைய பகுதி ஒன்று ஒன்றா இருக்கும். அதில் வந்து பாலிமார்ஃப்னு இருக்கும், லிம்போசைட்ஸ்னு இருக்கும். பாலிமார்ஃப் ரொம்ப பிளண்டி அதிகமாக இருக்குன்னா பயோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ்னு அர்த்தம். அது பாக்டீரியாவினால் வரக்கூடிய ஒரு மெனிஞ்சைட்டிஸ். லிம்போசைட் அதிகமாக இருக்குது அப்படின்னா டிபி மெனிஞ்சைட்டிஸ். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி அது பாக்டீரியாவா, டிபி கிருமி ஒரு பாக்டீரியா தான், ஆசிட் பாஸ் பேசிலஸ்னு அது ஒரு பாக்டீரியா தான். அது வித்தியாசப்படுத்தினா தான் நமக்கு வந்து கரெக்டான வைத்தியம் கொடுக்க முடியும். அதனால் அந்த டிபி மெனிஞ்சைட்டிஸ் மூளைக்காய்ச்சல் டிபி கிருமினாலையா சாதா கிருமினாலேன்னு கண்டுபிடிக்கலாம். அது போக மூளையில் எதுவும் கட்டிகள் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். கட்டி இருந்தால் அதில் உள்ள ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னா அதில் உள்ள செல்கள் வந்து டிட்டாச் ஆகி விழுந்து இந்த செல்லில் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அப்படியே சுற்றி எடுத்து கீழே உள்ள டெபாசிட்டை பார்த்தோன்னா அதில் உள்ள அந்த செல்கள் இருக்கும், அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கும். அதுவும் போக அதுலேயும் புரோட்டீன் அந்த எல்லாம் மாற்றங்கள் வரும். அப்போ நீங்கள் உள்ளே போடும்போதே நீடில் போடும்போதே ப்ரெஷர், அண்டர் ப்ரெஷர் இருக்கும். உள்ள இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ப்ரெஷர் இருக்கும், கேன்சர்னாலேயும் ப்ரெஷர் இருக்கும். அல்லது ஏதாவது பிளாக் இருந்தனா ஒரு உள்ளுக்குள்ளே இந்த நீர் ஓட்டம் இருக்குல்லையே அதில் ஏதாவது அடைப்பு இருந்தாலும் சேஞ்சஸ் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குறிப்பான வியாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சிஎஸ்எஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து கல்ச்சர் கொடுக்கலாம். அதில் கிருமி பயோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ் பாக்டீரியா இருக்குன்னா கல்ச்சரில் போட்டிங்கன்னா அது என்ன கிருமி இருக்குது, எந்த மருந்துக்கு கட்டுப்படுங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனும் கண்டுபிடிக்கலாம், கேன்சருக்கும் கண்டுபிடிக்கலாம். என்ன செய்யணும் தான் தெரியல. கொடைக்கானல் பேர வேண்டி தான் பேசாமல் அங்கேயும் கூட்டமாக தான் நடக்குது. எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. கோடையில் அதிகமான வெயில் அடிக்கும்போது வெளியில் வரக்கூடாது. முக்கியமான வேலை இருந்தால் வெளியில் போகணும். மற்றபடி அந்த ஒரு 10 மணி ஆகிட்டுன்னா 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் நடமாட்டத்தை குறைச்சிக்கணும். அப்புறம் நிறைய தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இளநீர் கிடைச்சா குடிக்கலாம், அல்லது தண்ணி குடித்தாலே போதும். பிளண்டியாக வாட்ரு, நல்ல சால்ட்டு போட்டு மோர் குடிக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவு பழக்கங்கள், ஆயிலி ஃபுட்டு, சால்ட் அதிகம் உள்ள ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். துணியுமே நல்லா காட்டன் துணிகளை போட்டுக்கலாம். ஏன்னா வெயில் நமக்கு என்ன பழக்கம் இல்லாத வியாபாரமா, எவ்வளோ வெயில் அடித்தாலும் தான் நம்ம தாங்குவோமே. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை வச்சுக்க வேண்டியதான். வெயிலில் அதிகமாக வெளியில் நடக்கக்கூடாது. ஒரு குடை எடுத்துகிட்டு கூட போதும். வெள்ளை கலரில் ஒரு குடை எடுத்துகிட்டு போகலாம். கருப்பு குடை பிடிச்சிங்கன்னா வெயிலை கூட கொஞ்சம் உறிஞ்சி எடுக்கும் அது. அதனால் வெள்ளை குடை இன்னும் வேறு கலர் குடையில் கொண்டு போகலாம். குடை பிடிக்கிறது ஒரு கௌரவ குறைவால் நினைக்கிறோம். அதனால் வெயிலில் அதிகம் போகாமல் இருக்கணும். தண்ணி உடம்புல நீர் சத்து குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். வயதானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஆகாரங்கள் அடிக்கடி கொடுக்கணும். ஏன்னா வேர்வை அதிகமாக இருக்கனால உடம்பில் அந்த உப்பு சத்துக்கள் மாற்றம் வந்து ஹைப்போநேட்ரிமியானி உப்பு குறைஞ்சினா ஒரு மாதிரி மயக்கம் அந்த மாதிரிலாம் வரலாம். மசில் கிராம்ப் வரலாம், தசை பிடிப்பு மாதிரி வரலாம். அதனால் இதெல்லாம் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். தண்ணீர் குடிக்கிறதுனால ஒன்றும் சிறுநீரக பாதிப்பு எப்படி வரும்? ஃபில்ட்ரு நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பாட்டில் ஓடிடும்.
உங்களுக்கு கிட்னி பாதிப்பு உள்ளவங்க தான் தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது. அவங்களுக்கு தான் 6 டம்ளரு 5 டம்ளர்னு அளவு எடுத்து சொல்லுவாங்க. அதுபடி குடிக்கணும். ஏன்னா அவ்வளோதான் கெப்பாசிட்டி இருக்குது, அந்த ஃபில்ட்ரு அவ்வளோதான் வேலை செய்யுது. சாதாரண யூரின் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாதவங்க, கிட்னி நார்மலாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ தண்ணி குடிக்குமோ அவ்வளோ யூரின் போகும், அவ்வளோதான். பொதுவாக வெயில் நேரங்களில் வேர்வை அதிகமாக இருக்கனால யூரின் அவுட்புட் குறைவாக இருக்கும். யூரின் எவ்வளோ குடித்தாலும் மஞ்சளாக தான் போகும், வெள்ளையாக போகாது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த அளவுப்படி குடிக்கிறது அப்படின்னா, உங்கள் தாகம் எவ்வளோ இருக்கோ அப்படி குடிங்க. நீங்கள் கொஞ்சமாக குடிச்சு பழகியிருப்பீங்க. யூரின் அவுட்புட்டை பாருங்கள். யூரின் வெள்ளையாக போகுதுன்னா போதும், நீங்கள் குடிக்கிற அளவே நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப போட்டு தண்ணியாக குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 3 லிட்ரு டெய்லி 3 லிட்ரு 4 லிட்டர் அளவுக்கு தண்ணியோடு சேர்ந்த ஆகாரமும், ஜூஸு மோர் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 லிட்ரு அளவுக்கு நீங்கள் குடித்தா போதும். மயக்கம் போட்டு வெயிலில் விழுந்தாங்கன்னா அவங்க முதல்ல ஒரு நிழலுக்கு அப்புறப்படுத்தணும். அங்கே கூடி நின்று பார்க்கக்கூடாது. நிழலான இடத்துக்கு, கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துக்கு அப்புறப்படுத்தணும் முதல்ல. அப்புறம் நிறைய பேர் காய்ச்சலில் வச்சுக்கிட்டு அலைஞ்சி விழுந்து கிடப்பாங்க. அந்த மாதிரி தொட்டு பார்த்தா அவங்களுக்கு சூடு தெரியும். காய்ச்சல் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, அல்லது வெயிலில் நின்றனால பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டுனா ஏதாவது துணியை நினச்சி மேலே போடலாம். ஒரு ஈர துணியை மேலே போட்டு வைக்கலாம், ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுற மாதிரி. ஒரு ஈர துணியை போட்டு கொஞ்சம் காற்றோட்டமாக வச்சிங்கனாலே பாடியில் உள்ள டெம்பரேச்சர் மேலே அந்த ஈரத்தை எடுத்து டெம்பரேச்சர் ஹீட்டாக வெளியில் போகிறதுனால டெம்பரேச்சர் டக்குன்னு கொஞ்சம் குறையும். காற்றோட்டமாக வச்சுக்கணும். தண்ணி நிறைய கொடுக்கலாம். தண்ணி அன்கான்ஷியஸாக இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாது. மயக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அது உணவு குழாய்க்குள்ளே போகுதா மூச்சு குழாயில் போகுதான்னு தெரியாது. மூச்சு குழாயில் போனால் ஒரு 200 மில்லி கொடுத்தா போதும், சொல்லி முடிஞ்சுது, அவ்வளோதான். அவ்வளோதான் தாங்கும். ஏன்னா மயக்கமாக இருக்கும்போது அவன் மடக்கு போட்டு குடிக்கிறான் அப்படின்னா வயிற்றுக்குள்ளே போகும். இல்லை குடிக்கலை அப்படின்னா எந்த டீப்புக்குள்ளே வேணாலும் போகும். 2 டீப்பு இருக்குது தொண்டையில். ஒன்று மூச்சு குழாய்க்குள்ளே போகிறது, இன்னும் உணவு குழாய்க்குள்ளே போகிறது. மூச்சு குழாய்க்குள்ளே போய் நீங்கள் ஊற்றுறது அப்படியே போச்சுன்னா அவ்வளோதான். பொதுவாக நம்ம தாத்தா மாதிரி வயசான காலத்தில் அது எல்லோரும் வந்துடுவாங்க, சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க. அவர் போக மாட்டார், போயிடுவார் நாளைக்குன்னு நினச்சிட்டு வருவாங்க, அப்போ போக மாட்டார். அப்போ அவன் பேரன் எங்கே இருக்கான், அவனை கூப்பிடுங்க, அவன் பேரனே நினச்சிட்டு அடிச்சுட்டு கிடக்கு உயிர், அவரை கூப்பிடுங்கம்பாங்க. அவன் பேரன் வந்துடுவான், வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றலை அப்படிம்பாங்க. அந்த ஆள் அன்கான்ஷியஸாக கிடக்கான், அவன் உணர்வு இல்லாமல் கிடப்பான். அந்த ஆள் வயசான காலத்தில் முடிகிற ஸ்டேஜில் கிடக்கு. அப்போ நீங்கள் பாலை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக மூச்சு குழாய்க்குள்ளே போகும், கப்பனி எல்லாம் நின்றுடும். பாருப்பா பேரனையே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான். பாய் கொன்னது இவன், சோழியும் முடித்தது இந்த பையன். அவனை ரொம்ப சந்தோஷமாக எப்போ பேரனையே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன், இல்லை ஒன்றை தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காருல்ல அப்படிமா. அதனால் அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ஏதாவது உபயோகம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரமாக ஏறக்கூடாது. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு, பயங்கரமாக கிடக்கான், அப்படியே கப்புனி கிடக்கான், ஒன்றுமே உணர்வு இல்லை அப்படின்னா அவனுக்கு போய் சோடா உடச்சி ஊற்றக்கூடாது. அவன் முழிச்சிட்டான், முடிச்சு பார்த்துட்டு எனக்கு அதை குடிக்கதா கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ ஒன்றும் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாமிட்டிங் இல்லைன்னா கொடுக்கலாம். ஆனால் அன்கான்ஷியஸாக இருக்க பேஷண்ட்டு கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். அந்த ஹீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நிழலுக்கு அப்புறப்படுத்தி காற்றோட்டமாக வச்சு, நான் சொன்ன மாதிரி மேலே துணியை நல்லா நனைச்சி போட்டு அந்த ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் காற்றோட்டமாக வச்சு தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுத்துட்டு ஏன்னா அவன் ஒரு மாதிரி கொஞ்சம் விளாண்டுக்கிட்டே வரான்னா ஐவி ஃப்ளூயிட்ஸ் போடணும். நரம்பில் குளுக்கோஸ் சேர்த்தனா சரியாயிடுவான். நேராக ஒரு ஆம்புலன்ஸை பிடிச்சி அல்லது நம்ம கார்லேயே பின்னால் படுக்க வச்சு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம். உட்கார வச்சு கூப்பிட்டு போகக்கூடாது. உட்கார வச்சிங்கன்னா ஏற்கனவே வேசமட்டர் கொலாப்ஸ், அவனே மயக்கமாக இருக்கான். நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா அந்த ரெக்கம்பண்ட் பாஸ்டரில் திரும்பவும் ப்ளட்டு சர்க்குலேஷன் கீழேருந்து மேலே வந்துக்கிடாது. ஹார்ட்டுக்கு பம்பு போனால் தானே பம்பு நல்லா ஒர்க் பண்ணோம். படுக்க வச்சா ஈஸியாக இங்கேருந்து ப்ளட்டு போகும், பிரெயின்லேருந்து ப்ளட்டு வரும், நல்லா சர்க்குலேஷன் நடக்கும். உட்கார வச்சோன்னா மேலே உள்ள அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் கீழே போயிடும், சரியாக சர்க்குலேஷன் இருக்காது, கூட கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுவான். ஆனால் படுக்க வச்சு ஷூட் பண்ணணும். அதுக்கு தான் ஆம்புலன்ஸில் ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சுருக்கோம்.